கூல் கூலா நடந்த விஷயத்த சொல்லு. சார், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் டேஞ்சர்ல இருக்கோம் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் சேவ் மீ சார். உன்ன மாதிரி பசங்க அவசரப்பட்டாங்கன்னா பாடிக்கு லாஸ். மோடிஜி ஆவேசப்பட்டார்னா நம்ம இந்தியாவுக்கே லாஸ். கூலா என்ன நடந்துச்சோ சொல்லு. அங்க எதிராளி ரொம்ப பவர்ஃபுல் சார். சார், என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். எதிர்த்து நிக்கிறவனை நம்ம பவர்ஃபுல் நினைச்சு பேசிட்டு இருந்தோம்னா நாம தான் முட்டாளுங்க. எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? அவங்க நாங்க மோசடி பண்ணிட்டோம் சார். உங்களுக்கு இன்னும் சரியா மீச கூட முளைக்கல, நீங்க மோசம் பண்ணீங்களா? அவங்க மக்களை ஏமாத்துறாங்க சார். அதனாலதான் நாங்க அவங்கள ஏமாத்திட்டோம். சிகரெட் முதல்ல சிகரெட்டை பொடி. எஸ் சார். சார், ஆமா நீங்க காட்ஸே சிபிஐ ஆபீசர். கரெக்டா சொன்னீனா கனெக்ட் ஆயிடுவேன். சார், அம்மா மடியில் குழந்தை பருவம், காலேஜில் நட்பு, ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு துணையா நின்னான்னா அது மிகப்பெரிய சப்போர்ட் சார். ஒரு வேலையை எடுத்தோன்னா பக்காவா முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்னா ஹாப்பினஸ், எமோஷன், ஃபைட்ஸ், எவ்ரிதிங். நாங்க 4 பேரும் ஆலப்பனைக்கே ஆதார் கார்டு மாதிரி சார். எங்க காலேஜ் டைம். ஐ எம் கார்த்திக். ஐ நோ. உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், ஜிம் இருக்க கிளப்பை காமிக்க சொன்னீங்களாமே, நீங்க வந்தீங்கன்னா காமிச்சிருவேன். யா, போய் பார்க்கலாம். குட் மார்னிங் சார். Sit. Stand. Sit. Stand. Sit down. நேத்து நம்ம எங்க நிறுத்தணும்? ஆம்பிஷன்ஸ் பக்கத்துல. வெரி குட். ஆம்பிஷன்ஸ். ஆம்பிஷன் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பிஷன்ஸ் இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்தியால 25% யூத்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம மோட்டிவேட் பண்ணணும். பத்மா, எழுந்திரு. உன்னோட ஆம்பிஷன் என்ன? அமெரிக்கா போய் PhD பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். வாவ், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். உட்கார். சிவராம் எழுந்திரா. ஓ ஆம்பிஷன் என்னடா? நான் டாக்டர் மாத்ருபூத மாதிரி ஆகாசம். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். எதுக்கு? நான் வெறும் 3 பேர் லவ் பண்ணேன். அதுல யாருமே என்ன லவ் பண்ணல. மொக்க சுருதி என்ன செருப்பால் அடிச்சா. அந்த ஆகதி இருக்கால செவிலே 4 விட்டா சார். சரி போனா போதும்னு சொல்லி அந்த சுருதிக்கும் திலக்குக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு பெரிய மனசோட லவ் பண்ணா என்ன செம்மாடி அடிச்சுட்டா சார். அதுக்கும் ஆம்பிஷனுக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நான் டாக்டர் ஆகி இவளுகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்ல, அவங்களுக்கு அதுல பிரச்சனை வரும்ல சார். அப்போ என்ன தேடி வருவாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் சார். என்ன ஒரு லாஜிக், என்ன ஒரு லாஜிக். பரந்த மனசு சார். தரித்திரம் போச்சா. இது ஒரு லாஜிக், இது ஒரு ரிவெஞ்ச். உட்கார்றா. நீ என்னடா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? எந்திரா. ஓ ஆம்பிஷன் என்னடா? குழந்தைங்களை தத்துக்கு எடுக்கிற மாதிரி, வில்லேஜ் தத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி நான் ஆன்ட்டியை தத்துக்கு எடுத்துக்கலான் இருக்கேன் சார். ஆன்ட்டிங்க டார்க்ல சஃபர் ஆகுறாங்க சார். அனுஷ்கா ஆண்டி, சனிலியோன் ஆண்டி, நயன்தாரா ஆண்டி இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நீயே டார்க்ல பார்த்தா கோஸ்ட் மாதிரி இருப்ப. நீ போய் ஆன்ட்டிங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறியா? நான் அதை யூடியூபா பார்த்து கெட்டு போயிருக்கடா. உட்கார். டேய், பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் எடிசன், டிவியை கண்டுபிடிச்சது பிரான்ஸ்வர்த், மொபைலை கண்டுபிடிச்சது மார்டின் கூப்பர். அவங்க எல்லாம் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா எனக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலடா. கருமண்டா. டே, உலக நாடுகள்ல நம்ம இந்தியா மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கு, அறிவாற்றல்ல 2வது இடத்துல இருக்கு. ஆனா மேப்ல மட்டும் ஏன்னா சின்னதா இருக்கு. அதுக்கு என்ன சார், மேப்ல கொஞ்சம் பெருசாகிட்டா சரியாயிட போகுது. Shut up. Stand up. ஏண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ராத்திரி என்னடா மெசேஜஸ் Facebookல? சொல்றா. சாப்பிட்டியா தங்கம்? படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, அம்மு செல்லம். எப்படி ஸ்வீட் ட்ரீம்ஸா? எதுக்கு இவ்வளவு? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? தெரியும்டா, எனக்கு எல்லாமே தெரியும். ஏண்டா உங்க அம்மா கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கியா? என்னது அதிகமா படிச்சு உடம்ப கெடுத்துக்காதடியா? ச்சே, அப்படிலாம் தோணுதாடா உனக்கு? அதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
நீ சாட் பண்றியே பத்மா ப்ரொஃபைல்ல கூட கத்ரினா கைஃப் பிக்சர் இருக்குமே அது நான் தான்டா. சார் இது சரியான போங்கு சார். ஆயமுறா என்னடா போங்கு? உங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 25 அக்கவுண்ட் நான் கிரியேட் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பண்ற டக்கால்ட்டி வேலை எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலா உனக்கு படிப்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லல்ல. அண்ணா ஊர்ல இருக்கிற 3000 ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. ஆத்து தண்ணி வேணுமா? ரிவர்ஸ் பம்பிங் ப்ராஜெக்ட் மூலமா தண்ணி கொடுக்கணும்னா 200 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா அவங்க கேட்ட உடனே ப்ராப்ளத்தை சரி செஞ்சாலும் வச்சுக்கோ. அப்புறம் நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு? ஓட்டு எப்படி கிடைக்கும்? இத பாரு, நம்ம அரசியல்ல தொடர்ந்து இருக்கணும்னா ப்ராப்ளம்ஸாவே இருக்கணும். அதை சால்வ் பண்ணக்கூடாது. அப்பதான் அந்த பைத்தியக்கார ஜனங்க வாரத்துக்கு 4 தடவை இங்க வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், பாக்குற செய்யறேன்னு. வேணா நீயே இப்ப பாரு. நல்லா இருக்கீங்களா? என்னய்யா? எங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஐயா. பண்ணிடலாம், முடிச்சிடலாம். யோ, அத வாங்கியா. கொடுங்க. நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க. வெளியில பாத்திரத்துல ஜில்லுன்னு தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. சரியா? சரிங்க. இந்த வாட்டியாவது பாப்போம். ஆமா பார்க்கலாம். நான் மினிஸ்டர் ஐயாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் கேளுங்க. ஐயா ப்ராஜெக்ட் வந்துருமா? வழக்கம் போல பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் 20 வருஷமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். 3 தடவை தோக்கடிச்சு 1 தடவை ஜெயிக்க வச்சானுங்க. அப்படிப்பட்ட ஊர் மக்களுக்கு அவ்வளவு சுலபத்துல வேலையை முடிச்சு கொடுத்துருவேனா? அவனுங்களுக்கு நரகத்தை. என்ன கொண்டுறாதீங்க, என்ன விட்டுருங்க, என்ன கொண்டுறாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல, நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்க ஐயா. இந்த காளையை வச்சுக்கிட்டு ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க ஐயா. தங்கத்தை வச்ச, பாத்திரத்தை வச்ச, இப்ப இத வைக்க போறியா? என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் பணம் வேணும் சார். எவ்வளவு? 2 லட்சம் சார். வட்டி எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சார்? 20,000. வருஷத்துக்கா சார்? தாத்தா கொடுப்பார், வாங்கிக்கடா. சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். மாசத்துக்கு 20,000 ரூபாய். கிட்னியை வித்தாவது வட்டியை கட்டிடணும், பாத்துக்க. சார் எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துட்டாலோ இல்ல நீங்க விபத்துல இறந்தாலோ யார்கிட்ட கொடுக்குது சார்? பாவி மவனே. மூர்த்தி சார், இவன் கொஞ்சம் ஓவரா பேசுறான். பேப்பர் வெயிட் எடுத்து இவன் மூஞ்சில வைங்க. ஓகே சார். ஷூரிட்டி இல்லாம பணத்தை கொடுத்துருக்கானேன்னு ஏதாவது ஏமாத்த பாத்தீங்க? உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. ஆமா சார். டார்ச்சர் வேற மாதிரி இருக்கும், பாத்துக்கங்க. இல்ல சார், மாசம் கரெக்டா கட்டிடுவோம் சார். கிளம்புங்க. டேய் கொடுங்கடா. குடிடா. இந்த வருஷம் காலேஜ் பீஸ் நீ தான் கட்டாம இருக்க. சீக்கிரம் போய் கட்டு, இல்லாட்டினா அதுக்கும் வட்டி போட்டுற போறான். தேங்க்ஸ்டா. ஹாய் 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 ஹாய். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்னால என்ன வேலை ஆகணும்? ஒரு நல்ல மொபைல் டாப்பிங் ஆப் வேணும் ப்ரோ. இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என் பல்ப உடைச்சிருவாங்க. ஓம்பல் போடையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த ஆளுக்கு வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். எங்க பிரின்சிபல் தான். அது கொடுக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகுமா? அதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு மேட்டர் கொடு. பாட்டையா கலப்புங்க. இங்க பாருங்கடா, ஜாக்கிரதை, இல்லனா எல்லாரோட பல்பும் டம்முன்னு உடையும். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். ஏங்க இவ்வளவு லேட்டு? உங்க பேச்சுக்கா போங்க. என்ன செய்ய சொல்ற தங்கம்? வட்டி எல்லாம் வசூல் பண்ணி வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தங்கம்? நகம் கடிச்சிட்டு இருக்கேன். நீங்க? உடம்பு முறுக்கேறி இருக்கு. விரகதாபத்திலையா? இல்லடா, காமத்தினால. நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாவாடை தாவணியில இருக்கேன். நீ? ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்டா. வேற? வேற என்ன? ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற எதுவும் போடல. வேறனா? அது இல்ல, அந்த வேற. ஓஹோ, அந்த வேறயா? இங்க கூட பெட் உனக்காக கை நீட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? அப்படின்னா எங்க அண்ணனை வந்து பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம்ல. அவனா கிடைச்ச என்ன கொன்றுவானே. அப்புறம் இன்னும் 2 நாளுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திக்கிறேன். இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன இருக்கு போது மிச்சம்? உன் கவலை எனக்கு புரியுது டார்லிங். ஆனா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? பசங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட நம்மால கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற கவலை எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? ஓடிட்டு படுத்து தூங்குங்க. பாய். அப்ப பார்க்கலாம் தங்கம். குட் நைட்.
இங்க பாரு சிண்டுவ உள்ளுக்குள்ள இவ்வளவு பிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேஷம் போடுறாரு. வேற என்னடா அது? டார்லிங் என்ன பண்ணிட்டு இருக்க டார்லிங்? நீ அட பாவிகளா, உடம்பு முறுக்கேறி இருக்கேன். நம்ம போன்ல பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டு போன போல இருக்கே. வேற என்ன ட்ரெஸ் போட்டிருக்க டார்லிங்? டேய் நிப்பாட்டுங்கடா. ஒரு வார்த்தை விடாம ஒப்பிக்கிறீங்களே, எப்பறம் ஒட்டு கேட்டீங்க? சொன்னதை கேளுங்க, அதை எப்படின்னு கேட்க கூடாது. நம்ம நீரஜாக்கு என்ன பண்றாங்க? அடே, அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்றுவான்டா. ஏய் கொன்னுடு வரான்டா. அப்புறம் நம்ம ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடலாம். ப்ரோகிராமா? என்னது? அது ஒண்ணு இல்ல, உங்க விஷயத்த அவங்க அண்ணன் கிட்ட பேசலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க சிச்சுவேஷனை பார்த்தா நீங்களே எங்களுக்கு வரம் கொடுப்பீங்க போல இருக்கு. கொடுக்கறேன்டா. இன்னையில இருந்து வட்டி கட்ட சொல்லி உங்களை எப்பவுமே கேட்க மாட்டேன். வேற? அதான் வட்டி வேண்டாம்னு சொன்னானே. வேற? அசல கூட கட்ட வேண்டாம்டா. வேற அப்பப்போ வட்டி நானே கட்டுறேன்டா. அது வேற? அடே, அந்த வேறங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கடா, கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. இப்ப லைன்ல வந்துட்டாரா நம்மளோட ஹீரோ. மச்சான் ஆ, இப்போ நம்ம ஹாட் லவ் ஸ்டோரி பத்தி சொல்றியா? அது ஒரு டேஞ்சர் ஜோன்ரா. எங்க அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. குடி முழுகிருச்சு போ. உங்க அண்ணன் வீட்டுல இருக்கானா? டேய், என் தங்கச்சிக்கு ராஜகுமார மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். என் தங்கச்சிக்கு உன்னை பிடிக்குமா? உன் தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நல்லா காதலிச்சிருக்கேன். அவதான் என் பொண்டாட்டி, நீ தான் என் மச்சான். மச்சானா? ஆமா மச்சான். முதல்ல நீ போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு வா மாப்பிள்ள. வந்த உடனே என் தங்கச்சி கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஸ்விம்மிங் பூல் எதுக்கு? கொலஸ்ட்ரால் உருகி போயிடணும் பாத்துக்க. தேங்க்ஸ் மச்சான். எவனாவது என் தங்கச்சியை கட்டிக்கணும்னு வந்தானா இதே கதிதான் அவனுக்கும். அன்னையில இருந்து அவ அங்க, நான் இங்க. போன்லயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். 20 இயர்ஸ் லவ் ஸ்டோரிடா எங்களுது.